என்ன அண்ணே தலையை தொங்க போட்டுட்டு சோகமா உட்காந்துருக்க? அண்ணி சோறு ஒண்ணும் தரலையோ? அவ எங்கடி இவனுக்கு சோறு போட்டா? இவன் தானே அவளுக்கு சோறு போட்டுட்டு இருக்கான். வா மோளே, வாங்க மாப்பிள. என்ன தங்கச்சி வந்ததும் வராதுமா என்ன கலாச்சிட்டு இருக்க? மஞ்ச கயிறு கட்டுனா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது அது மஞ்ச கயிறு இல்ல, எனக்கு நானே வச்ச ஆப்புனி. என்ன மச்சான் என்னாச்சு? நீங்களும் தங்கச்சியும் உரல உலக்கை மாதிரி ஒன்னாதானே இருந்தீங்க, இப்ப என்னாச்சு? அட நீங்க வேற மாப்பிள, கல்யாணம் பண்ணதே தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன். காலையில எழுமனையில இருந்து பாத்திரத்தை கழுவுங்க, பூண்டை உரிக்க சொல்லுங்க, வெங்காயத்தை வெட்ட சொல்லுங்க. அதுலயும் வெங்காயத்தை வெட்டும் போது கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாதுன்னு கண்டிஷன் வேற போடுறான்னா பாத்துக்கிடுங்க. என்ன எல்லா வேலையும் நீயே பாக்குறியன்னா அண்ணி என்னத்த பாக்காவ? அவ நல்ல ஃபேனு கீழே உட்காந்து செல்ல பாப்பா. மச்சான் இதுக்கெல்லாம போட்டு சோகமா இருப்பாவ, நான் சொல்லதை கேளுங்க. பாத்திரத்தை 10 நிமிஷம் ஊற போட்டுட்டு விளக்குனா ஈஸியா விளக்கிடலாம். பூண்டை ஒரு டப்பால போட்டு நல்லா குலுக்குனா பூண்டு தோல் தனியா பூண்டு தனியா வந்துடும். வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து விட்டுனா கண்ணுல தண்ணி வராது. அது மட்டும் இல்ல மச்சான், துணி துவைக்கும் போது துணி பவுடர்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு துவைச்சா ஈஸியா துவைச்சிடலாம். சமையல் பண்ணும்போது இளையராஜா பாட்டை கேட்டுட்டே சமையல் பண்ணோம்னா நல்ல உற்சாகமா இருக்கும். என்ன நான் சொன்னது புரிஞ்சிச்சா? ஆமா மாப்பிள்ள, நல்லாவே புரிஞ்சிச்சு. என்ன மச்சான் புரிஞ்சிச்சு? யான் பொண்டாட்டியாவது பரவாயில்ல, பாத்திரம் கழுவது வெங்காயம் வெட்டது பூண்டு உரிக்கிறதோடு நிப்பாட்டிட்டா. ஆனா என் தங்கச்சி உங்ககிட்ட துணி துவைக்கிறது சமையல் பண்ணதுன்னு எல்லா வேலையும் சேர்த்துல சொல்லியிருக்கா. அப்படி போடு. இதுக்கு மேல மாப்பிள ஒருத்தருக்கு அறிவுரையே சொல்ல மாட்டாரு.